அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் லியோ டால்ஸ்டாய் எழுதிய 2 கிழவர்கள்ங்கிற ஒரு கதையை பற்றி பேசலான்னு தோணுச்சு. இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, இது ஒரு பயணம் சார்ந்த கதை, ஒரு ஆன்மீக பயணம் சார்ந்த ஒரு கதை. இந்த கதையில் என்ன ஒரு சிறப்புனா, ஒரே பயணத்தில் 2 வகையான நபர்களோட குணாதிசயங்கள், அவர்களுடைய மதிப்பீடுகள், அவர்களுடைய பயண போக்கு, இதை தான் இதில் இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த புத்தகத்தில் இவர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் 2 மனிதர்கள் அவர்களின் இயல்பு ஆன குணங்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பார் லியோ டால்ஸ்டாய். இப்போ இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஊரில் 2 கிழவர்கள் இருக்கிறாங்க. நம்ம முதியவர்கள்னு சொல்லுவோம். அந்த முதியவர்கள் அதில் ஒருத்தர் ஏழ்மையானவர், இன்னொருத்தர் பணம் படைத்தவர். ஸோ அந்த பணம் படைத்தவர் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே தான் இருப்பார். அவர் வீட்டு வேலையை அவரே எடுத்து பண்ணுவார். தோட்ட வேலைகள் பார்க்குறது, அவரோட தொழில் எல்லாத்தையுமே அவரே தான் எடுத்து பண்ணுவார். அவரோட பசங்க கொஞ்சம் பொறுப்பற்ற தன்மையோட பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவரே தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறார். இப்படி இருக்கிற டைமில் இந்த ஏழை முதியவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் தேனீகள் வளர்க்குற தொழில் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க, பட் இன்னும் வேலைக்கு போகல. அவர் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. அப்படி போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த 2 முதியவர்களும் சேர்ந்து ஒரு பயணம் போகணும், ஒரு ஆன்மீக பயணம் போகணும், ஜெருசலம் போகணும் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆசை அவங்களோட சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அப்போ அந்த ஏழ்மையான முதியவர் பணம் படைத்த முதியவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்லை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குங்கிறாரு அந்த பணக்கார முதியவர். இல்லை, வேலை இருக்குதுன்னு பார்த்தா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உடல் நலிவடைஞ்சிரும். ஸோ கடவுள் இதுதான் நமக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பாக நினச்சிட்டு போயிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த ஏழை முதியவர். ஸோ பணம் படைத்த முதியவர் இல்லை, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படின்னே, எவ்வளோ அமௌண்ட்டுன்னே அவர் ஒரு அமௌண்ட்டு சொல்லுவார். அப்போ ஏழை முதியவர், இதை விட எனக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் என்கிட்ட இருக்குது, நீ இதுக்கு போய் இவ்வளோ சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சிரிப்பார். அப்போ அந்த பணம் படைத்த முதியவர் நீ உன்கிட்ட இருக்கிற காசு இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, இல்லை, என்னோடய மனைவி இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு செய்ய வேண்டிய செலவுகளுக்கு ஒரு சேமிப்பு வச்சுருக்கோம், அதை அவள் எனக்கு கொடுத்துருக்குறா, அதை கொஞ்சம் எடுத்துப்பேன். அது இல்லாமல் என்னோடய தேனீ வளர்ப்பை கொஞ்சம் என்னோடய இன்னொரு நபருக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு விற்க போகிறேன் அப்படின்னு. ஐயோ, அந்த மாதிரி விற்றா உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னே அவர் சொல்லுவார். அதாவது பாவம் செய்வதற்கு மட்டுமே வருந்துவேனே தவிர, அதாவது ஆன்மாவுக்கு மட்டுமே, பாவங்களை தவிர வேறு எதற்காகவும் வருத்தப்படவில்லை, ஆன்மாவை தவிர வேறு எதுக்கும் அதிகம் மதிப்புடையதும் இல்லை அப்படிங்கிறார். வருத்தப்பட்டால் பாவம் செய்கிறதுக்கு தான் வருத்தப்படுவேன், என்னோடய ஃபுல் மதிப்பு ஆன்மாவுக்கு தான் இருக்குங்கிறாரு. ஸோ இதிலேருந்து அந்த கேரக்டரோட வேல்யூஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, எப்படி அதை வேல்யூஸை கொண்டு வராருங்கிறது, எந்ததுக்கு எவ்வளோ வேல்யூ மதிப்பீடு கொடுக்குறாருங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த பணக்கார முதியவருக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருந்திருக்கணும், நம்ம இது இப்படி இடையில விட்டுட்டு போனால் எல்லா வேலைகளும் நின்றும், எங்கள் பசங்களும் ஒழுங்காக இல்லை, அவங்க நம்பி விட்டுட்டு போக முடியாதுங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது, சரி வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நமக்கு வயதும் கம்மி, போயிட்டு வந்துடுவோம், வயதும் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துடுவோன்ட்டு சரி ஓகேன்ட்டு கிளம்புறாங்க. ஸோ அது நெடுதூர பயணம், ரொம்ப நாட்கள் நடந்து போகணும், அதுக்கப்புறம் கப்பலில் ஏறி அந்த ஜெருசலம் இடத்துக்கு போகணும், நீண்ட பயணம். அப்படி போகும்போது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க கொண்டு போன ரொட்டி துண்டுகள், தண்ணி, இதெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியிலையும் சில கிராமங்கள் வருது, அங்கே இருக்கிற மக்களும் உதவி பண்ணுறாங்க. உணவு, தங்குறதுக்கு ஃப்ரீயாக இடம் கொடுக்குறாங்க, உணவு, உடை கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த பணக்கார முதியவர் ரொம்ப கொஞ்சம் வேகமாகவே நடக்கிறார்.
இந்த ஏழை முதியவர் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது தண்ணி தவிக்குது. ஒரே ஒரு வீடு தூரத்தில் தெரியுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு ஏழை முதியவர், பணக்கார முதியவரிடம் போயிட்டு, நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்து போகிறீங்க, நீங்கள் போயிட்டுருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், ஆனால் உங்களுக்கு முன்னாடியே நான் வரேன், உங்களை எப்படியாவது பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி. இந்த வீட்டை நோக்கி இந்த ஏழை முதியவர் போகிறார். உள்ளே போனால் ஆளே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா ஒரு வராண்டாவில் அந்த ஒரு குடிசை மாதிரி இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரொம்ப நலிவடைஞ்சு படுத்துக்கிறார். கூப்பிட்டாலும் அவர் திரும்பவே இல்லை. உள்ளே போனால் ஒரு வயதான பாட்டி இருக்கிறாங்க, ஒரு சின்ன பெண் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை பையன் இருக்கான். இந்த மாதிரி இருக்காங்க. எல்லா பேரும் ஆல்மோஸ்ட்டு வறுமையின் உச்சம், நோய்வாய்ப்பட்டு சாகிற தருவாயில் இருக்கிறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு லேண்டெல்லாம் நாங்கள் அடகு வச்சிட்டோம், எங்களுக்கு இப்போ ஒரு விவசாயம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் எவ்வளோ தான் வெளியே வாங்கி சாப்பிட முடியும், பிச்சை எடுத்து பார்த்துட்டோம், எங்களால் இதுக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏழை முதியவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகிடுது. அப்போ என்ன, இவங்களுக்கு எதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ரொட்டி துண்டு எல்லாத்தையும் கொடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வச்சுட்டு நான் கிளம்புவோன்னு பார்க்கும்போது, இவங்க என்ன தான் இப்போதைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டாலும் இதுக்கப்புறம் அவங்க தேறி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இப்படியே விட்டுட்டு போனால் திரும்ப இறந்து தான் போயிடுவாங்க அப்படின்ட்டு மறுநாள் எந்திரிச்சு அந்த நிலத்தை வந்து எப்படியா பேசி வாங்கி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி, இவங்க வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள்லாம் வாங்கி சமைச்சு போடுறாரு. அதுக்கப்புறம் குதிரை வாங்குறாரு, மாடு வாங்குறாரு, இதெல்லாம் வாங்கி அந்த ஒரு செட்டப் விவசாயம் பண்ணுறக்கூடிய எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்டு இவர் கிளம்பிடுறாரு. கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் அவர் நண்பரை எப்படியா பிடிச்சிடலாம் வேகமாக நடந்து போகிற ஸ்டேஜ்லேயே அவருக்கு தெரியுது, இல்லை இந்நேரம் அவர் போய் அந்த ஜெருசலம் இடத்துக்கே போயிருப்பார், நாமளும் இதுக்கப்புறம் போக முடியாது, ஏன்னா பணம் நம்மக்கிட்ட இல்லை, திரும்ப நம்ம நடந்து வீட்டுக்கே போயிடுவோன்ட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கதை வந்து ஜெருசலம் போன அந்த நண்பர் இப்போ என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தா, அவர் பயணப்பட்டு போயிருப்பார், கப்பல் பயணம் அடுத்தடுத்து போய் அங்கே போய் பார்த்தா, இந்த இடத்துல நான் இந்த கதையை நிப்பாட்டுறேன். இதுக்கப்புறம் இந்த கதையை படிச்சுட்டு வர்றவங்க வந்து கேளுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்பாய்லராக இருக்கும். பெரிய ட்விஸ்டெல்லாம் கிடையாது, இதுதான் எண்டு கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? என்ன ஆகுனா, அவர் போயிட்டு ஜெருசலத்தில் போய் அந்த தேவாலயத்தில் இருக்கும்போது கூட ஒருத்தர் வந்து பணம் இல்லாமல் இருக்கிற மாதிரியும், அவர் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டலாம் காசு வாங்குறதும், பணப்பைய காணா போச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறதும், இந்த மாதிரி பண்ணும்போது இவருக்கு ஒரு பயம் வந்துடும். தங்கிட்டையும் காசு வாங்கியிருப்பார், இவர் பணப்பையும் திருடிடுவாரோன்னு பயத்திலேயே வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பார். ஒரு நிலையற்ற மனதோடையே இருப்பார். இப்போ என்ன ஆகுன்னா, அவருக்கு வந்து கடவுளை முழுமையாக பார்க்கவும் முடியாது, பணம் திருட்டு போயிருங்கிற ஒரு பயமும் இருக்கும். இப்போ வந்து கடைசியாக பார்த்தா, அந்த தேவாலயத்தில் அந்த மெழுகுவர்த்தி மேலே இருக்கிற தீபத்து பக்கத்து கீழே பார்த்தா அந்த முதியவர், அவரோட நண்பரோட உருவம் தெரியும். இன்னும் இவர் இங்கே இருக்கார், இவர் எப்படி போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது கூட்டம் கலைஞ்சிரும், பார்க்க முடியாது. மறுநாள் போய் பார்க்கும்போது இருப்பார், போய் கிட்ட போய் பார்த்தா காண போயிடுவார். இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், இவர் எப்படி வந்தார், நமக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டாரா அப்படிங்கிற குழப்பத்திலே வருவார். கடைசியவே பார்க்கவே முடியாது. திரும்ப அவர் வந்து வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இவர் வந்து முன்னாடியே வந்து சேர்ந்துருக்கிறாருன்ட்டு. ஆனால் அந்த பணம் படைத்த முதியவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, அவர் வீட்டில் வழக்கம் போல் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவர் பையன் குடித்து ஒரு வேலையும் பண்ணாமல் ரொம்ப மோசமாக வச்சுருப்பார். அவர் வந்து அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வரும். இதுக்கு நடுவில் அவர் நண்பரை போய் பார்க்க போவார். அவர் பார்த்தா தேனீகள் வளர்ப்பு இடத்துல ஒரு மரத்தின் அடியில் நிற்பார். மேலே ஒரு சூரிய ஒளிப்பட்டு, இந்த இடத்துல லியோ டால்ஸ்டாய் வந்து எழுதியிருக்கிறது வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் மாதிரியே அந்த அந்த காட்சியை நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த சூரிய ஒளி, வெயில் வந்து அந்த மரத்தின் மேல் பட்டு, இவர் மேலே பட்டு, அதுக்கு மேலே தேனீகள் சுற்றுறதும் இவர் நிற்கிறதையும் பார்க்கும்போது அந்த கடவுளே அங்கே வந்து நிற்கிற மாதிரியான உணர்வு அவருக்கு ஏற்படும். இவருக்கு தெரிஞ்சிடும், இவரோட உருவம் அங்கே நமக்கு தெரிஞ்சது உண்மை தான். அதே ட்ரெஸ்லேயே வேறு இதில் இருப்பார்.
ஆனால் இதை வந்து சொல்லிக்க மாட்டார். அங்கே போய் பேசும்போது இந்த மாதிரி நான் போன இடத்துல பணம் தொலைஞ்சிருச்சு, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ வந்து அந்த இடத்துல உணர்வார், இது வந்து இதுக்கு நடுவில் இன்னொன்று நடந்திருக்கும். ரிட்டன் வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே தானே போனார் இவர், என்ன ஆனாருன்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீடு கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தங்க இடம்லாம் கொடுப்பாங்க. உங்களை மாதிரியே ஒரு முதியவர் வந்தார். அவர் வந்து முதியவரா இல்லை மனிதரா என்னன்னு தெரியல, ஆனால் அவர் ஒரு தேவதூதர். அவர் தான் எங்களை வந்து வாழ வச்சார், இல்லைன்னா நாங்கள் இறந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பணம் படைத்த முதியவருக்கு உணர ஆரம்பிச்சிட்டாரு, இவர் பண்ண காரியத்தில் அவர் வந்து கடவுள் தன்மையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து உணர்வார். ஸோ இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 2 முதியவர் போகிறாங்க, பயணத்தில் ஒரு நன்மை செய்கிறாரு, அவர் வந்து தெய்வமாக காட்சி அளிக்கிறாருங்கிற மாதிரி முடியுது. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் டால்ஸ்டாய் எழுதியிருக்கிற விதம், 2 பேருமே நல்ல நோக்கத்தோடு தான் போகிறாங்க. ஆனால் ஒருத்தரோட மனம் வந்து ஒரு ஆசிலேஷனோட, இந்த உலக வாழ்க்கையோட ஆசிலேஷனோடையும், வீட்டை பற்றியான நினைப்பும், தான் வீடு எப்படி நேரம் அந்த வீடு கட்டி முடிச்சிருப்பாங்களா, நம்ம தொழில்கள்லாம் கரெக்டாக பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே இருக்கும். ரொம்ப ஆசிலேஷன்லேயே இருப்பார். அது இல்லாமல் அங்கே போன இடத்துல தன் பணப்பை திருட்டு போயிடுமா, தன்னை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஏழை முதியவர் என்னன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறார். கடவுள் முக்கியம்தான், தன்னோட ஆசை முக்கியம்தான், இருந்தாலும் இந்த மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அன்பும் அதோட மதிப்பீடும் வந்து பார்த்திங்கன்னா அவரை கடவுள் தன்மைக்கு உயர்த்துது. ஸோ இந்த இடத்துல 2 மனிதர்களோட மன அமைப்பு, இயல்பு, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற ஒரு உணர்வு, இதெல்லாம் உணர முடியும். இதை படிக்கும்போது எதர்ச்சியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு கேரளா சபரிமலைக்கு ஒரு முதியவர் வந்து அவரோட குரூப்போடு போகிறாரு. அவர் வந்து குருசாமி, அவரோட இன்டர்வியூ தான் யூடியூப்பில் பார்த்தேன். அவர் இந்த மாதிரி போயிருக்கும்போது மலை ஏறிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் மலைக்கு வந்தவர் வந்து உடல்நல இதாகி இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே பார்த்தா அவருக்கு கூட இருந்தவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் கோயில்கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியை பார்த்துடலாம், இருந்தாலும் அவர் இருமுடி பையெல்லாம் கொடுத்து, இதை நீங்கள் கொண்டு போய் நெய்யை உடச்சி இப்போ சாமியை பாருங்கள், இப்போதைக்கு நான் இவங்க கூட போய் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே கொண்டு போய் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஊர் போய் சேர்க்குற வரையே போயிட்டு வந்துட்டார். ஆனால் அவர் வந்து அடுத்த வருஷம் பார்த்தா நல்ல சிறப்பாக தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த வருடமே நல்லா இருக்குது. அவரோட மனம் ரொம்ப 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 அவருக்கு பரவசமாகவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கதையும் அந்த காணொலியும் எனக்கு ஒத்து போச்சு. இந்த இடத்துல கடவுளை பார்க்குறத விட எதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம், கடவுள் தன்மை எதில் இருக்குது, அன்பு செலுத்துறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த புத்தகம் படிங்க. ஏன்னா இது அந்த பயணமும் அங்கே சந்திக்கிற மனிதர்களின் அனுபவமும் இந்த பதிவில் நல்லாயிருக்கும். இது எழுதியவர் வந்து கேசவமணி, தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார், நல்லா மொழிபெயர்த்திருந்தார். கண்டிப்பாக இந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஆனால் ஒருவர் கடவுள் மீது வைக்கும் வேண்டுதலையும் தனது சொந்த வேண்டுதலையும் நிறைவேற்ற சிறந்த வழி ஒவ்வொரு மனிதனும் தான் வாழும் காலத்தில் தனது அன்பை பிறரிடம் வெளிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்லது செய்வதுமே ஆகும் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கப்படும். சிறப்பான ஒரு புத்தகம், சிறப்பான கதை. கண்டிப்பாக வாங்கி படிங்க. எல்லாம் சரியாகும் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.